ஸ்டாலினும் திரு உதயநிதியும் அங்கே போகிறாங்கன்னு சொல்வது அங்கே இருக்கிற விஷயங்களை இன்னுமே பாதிக்கத்தான் செய்யும். ஏன்னா இவங்களுக்கு வர செக்யூரிட்டி, இவங்களுக்கு வர்ற போலீஸு அதெல்லாம் வந்ததுன்னா அங்கே இருக்கிற பாதிப்பில் இருந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களெல்லாம் ஒதுக்க வேண்டியிருக்கும். இறந்தவர் உடல்கள் எடுத்துகிட்டு போகிறதுல சிக்கல் வரும். உயர்நீதிமன்றம் சொல்லி காட்டிய பிறகு கூட கள்ளக்குறிச்சிக்கு 2 பேருமே போல. முதலால் போக முடியவில்லை என்றால் உதயநிதி போகட்டும்னு அப்போ அவர் துணை முதல்வர் ஆவதற்கு முன்னாலேயே ஒரு ஹைகோர்ட்டில் சுட்டி காட்ட பிறகும் போடலன்னா நேற்றுக்கு நைட்டே போறேன்னு சொல்லி 10 லட்சமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதை அரசியல் வாய்ப்புக்கு பயன்படுத்த பார்க்கிறார்கள். இப்போ பிரச்சனை என்னன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தமிழக கிட்டத்தட்ட ஒரு அத்தனை சேனல்ஸும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கு. இந்தியா முழுக்க அது காட்டப்படுது. சரி, ஆரம்பத்தில் 11 பேர் அப்படின்னாங்க, அப்புறம் 27ன்னாங்க. நைட்டு படுக்கிறப்போ 33ன்னாங்க. இன்னைக்கு காலையில் எழுந்து பார்த்தா 41லாம் சொல்றாங்க. முதல் முக்கியமான விஷயம் இந்த இடம் கொடுத்தது. கரூருங்கிறது 3 ஜங்ஷன் தான் இருக்கு. 2 ஜங்ஷன்கள் ஓரளவுக்கு பெரிய ஜங்ஷன்கள். அந்த ஜங்ஷன்களை அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்ட ஜங்ஷன்ஸ் லைட் ஹவுஸ், உழவர் ஜங்ஷன். 3வது சாய்ஸ் இது. இப்போ ஏன் அவங்க சொன்ன 3வது சாய்ஸ் கொடுத்துட்டோன்னு சொல்லி போலீஸ் சொன்னீங்கன்னா ஏன் முதல் 2 கொடுக்கல? சுகாதாரத்துறை அமைச்சர் பேட்டியும் கொடுக்கிறார். வந்ததில் பெரும்பாலானவர்கள் இறந்த நிலையில் தான் வந்துட்டாங்க, எங்களால் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க. இந்த செய்திகளை ஏன் பரப்புறாங்க? ஏன்னா சேனல்கள் என்ன பண்ணுது, அவர் என்ன பேசினாருங்கிறத விட அதில் இருக்கிற தப்பை சுட்டி காட்டுறாங்க. இந்த தப்பை சுட்டி காட்டுவதாக இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் பேச்சில் திருக்குறளை தப்பாக சொன்னதிலிருந்து திரு உதயநிதி தப்பெல்லாம் சொன்னால் மணிக்கணக்கில் போயிட்டு இருக்கோம். இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு கட்டுப்பாடுகள் என்ன போடுவீங்களோ அதே கட்டுப்பாடுகள் திமுகவுக்கும் போடுங்க. சோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கணக்குகளுக்காக தன்னுடைய சுயலாபத்துக்காக மக்களை, தமிழர்களை பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். கரூர் மருத்துவமனைக்கு துணை முதல்வர் அவர்கள் எல்லாருமே தற்பொழுது அங்க நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நேற்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுத ஒரு விஷயம் பெரிய லெவலுக்கு ஒரு செய்தியா மாறுனுச்சு. செந்தில் பாலாஜி இரவு நேரத்திலிருந்தே அங்கே தான் இருக்காங்க. ஜோதிமணி எல்லாருமே அங்கே தான் இருந்திருக்காங்க. இப்போது இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அனுதாபம் சொல்லக்கூடிய ஒரு இந்த நேரத்தில் அரசியல் மாற்றமாக திமுகவிற்கு என்னென்ன கிடைக்க போகுது? இல்லை, இது அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் இன்னைக்கு ஸ்டாலினும் திரு உதயநிதியும் அங்கே போகிறாங்கன்னு சொல்வது அங்கே இருக்கிற விஷயங்களை இன்னுமே பாதிக்கத்தான் செய்யும். ஏன்னா இவங்களுக்கு வர செக்யூரிட்டி, இவங்களுக்கு வர்ற போலீஸு அதெல்லாம் வந்ததுன்னா அங்கே இருக்கிற பாதிப்பில் இருந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களெல்லாம் ஒதுக்க வேண்டியிருக்கும். இறந்தவர் உடல்கள் எடுத்துகிட்டு போகிறதுல சிக்கல் வரும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி, திரு மாசு போன்றவர்கள் உள்ளூர் எம்பி நீங்கள் சொன்னீங்க, இவங்க ஜோதிமணி எல்லாம் இருக்கிறப்ப அவங்க செய்யாத எதையும் இனிமேல் செய்ய முடியாது. தேவை என்றால் பக்கத்து ஊர்லேருந்து மருத்துவ எக்யூப்மெண்ட்ஸோ இல்லாட்டி டாக்டர்ஸையோ அனுப்பலாமே தவிர விவிஐபிஸ் போவதில் பிரயோஜனம் பெரிதாக இருக்காது. இன்று வரை ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லி காட்டிய பிறகு கூட கள்ளக்குறிச்சிக்கு 2 பேருமே போல. முதலால் போக முடியவில்லை என்றால் உதயநிதி போகட்டும்னு அப்போ அவர் துணை முதல்வர் ஆவதற்கு முன்னாலேயே ஒரு ஹைகோர்ட்டில் சுட்டி காட்ட பிறகும் போடலன்னா நேற்றுக்கு நைட்டே போறேன்னு சொல்லி 10 லட்சமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதை அரசியல் வாய்ப்புக்கு பயன்படுத்த பார்க்கிறார்கள். நீங்கள் அந்த கொங்கு பெல்ட்டையே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 95 சீட்டில் அவர்கள் அதிமுக வீக்காக இருக்கிற ஸ்பாட்ஸ்ன்னு பார்த்தா நாமக்கல் மற்றும் கரூர் தான். இந்த கரூரில் 4க்கு 4 ஜெயிப்பாங்க, நாமக்கல்லில் 6க்கு 3 என்னமோ ஜெயிக்கிறாங்க. மீதியெல்லாம் முழுக்க வெற்றி பெற்ற இடங்கள். ஸோ அந்த 2 ஸ்பாட்டில் தான் நேற்று நடந்திருக்கு. 2லையும் காலையில் முதல்ல லேட்டாக போனது தப்பு. அடுத்தது இது ஏன் அரை மணி நேரத்துக்குள்ளே, அதாவது இது விஜய் பேச ஆரம்பிக்கும் பொழுதே உள்ள வரத்துக்கு போலீஸை தேங்க் பண்ணுறார். அவர் இருக்கும் பொழுதே ஆம்புலன்ஸ் போகுது, போலீஸ் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆம்புலன்ஸ் காவேக்க கொடியோடு போகுது, இன்னொன்று யாரோ ஒரு பெண் குழந்தை காணாமல் போய்விட்டார்னு விஜயே பேசுறார். ஸோ அங்க ஏற்பாடுகள் ஒரு தள்ளு முள்ளு இது எல்லாம் அவர் கண் முன்னாடி நடந்திருக்கு. அங்கு மிகுந்த தவிப்போடு சில விஷயங்களை திரு ஆதவ் அர்ஜுனாவும் பார்த்த நிலையை பார்த்தாலும் தெரியுது. சில சேனல்களும் அதை சொல்லுது. இப்போ பிரச்சனை என்னன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தமிழக கிட்டத்தட்ட ஒரு அத்தனை சேனல்ஸும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கு. இந்தியா முழுக்க அது காட்டப்படுது. சரி, ஆரம்பத்தில் 11 பேர் அப்படின்னாங்க, அப்புறம் 27ன்னாங்க. நைட்டு படுக்கிறப்போ
43ன்னாங்க, இன்னைக்கு காலையில் எழுந்து பார்த்தா 41லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை எப்படி அடுத்த அரை மணி நேரத்தில் உலக கொண்டு போகிறது, அந்த இடத்துல தான் டவுட் வருது. ப்ரீ பிளானடு ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது அவங்களுக்கு சாதகமாக போச்சா? இல்லை, ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு போன வாரம் தான் அங்கே முப்பெரும் விழாவும் திரு இபிஎஸும் வந்துட்டு போனதுனால ஒரு சில மீடியாக்கள் அங்கே இருந்திருக்கலாம். பட் இந்த அளவுக்கு அத்தனை பேரும் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் கூடி இதை பரப்பினார்கள் என்றால் சின்ன அளவிலாவது இது போல் சம்பவம் நடக்கக்கூடும், இல்லை நடத்த வேண்டும், யாராவது திட்டமிட்டாங்களான்ற பயம் வருகிறது. வாய்ப்பு இருக்காதுன்னு நம்புகிறேன், இருக்கக்கூடாது. ஆனால் இந்த நிகழ்ச்சி கரூரில், என்னுடைய ஊரில், அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு அதிமுகலேருந்து அமமுக 10 கட்சிக்கு போயிட்டு இங்கே வந்திருந்தாலும் அவருக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. தமிழகத்திலேயே மிக முக்கியமான அதிகமான காசு பொருளும் 2 துறைகள் கொடுக்கப்பட்டது. விஜய் மென்ஷன் பண்ணிருக்காரு. அதான் 2 முக்கியமான துறைகள். இல்லை, முதல்ல கொடுத்ததாவது பரவாயில்ல, அப்புறம் ஜாமீனில் வந்த அப்புறமும் வேற துறை கொடுக்காம அதே துறை மீண்டும் கொடுக்கப்பட்டது. அவரை திராவிட தியாகின்னு வேற இவர் பேசினார். ஸோ அப்படிப்பட்டவர் என்னோட ஏரியாவில் கூட்டம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் ரோட்டை தோண்டி போட்டார். டேக் டைவர்ஷன் சுற்றி போயிட்டு போக விடாமல் தடுக்கிறதுன்னு நடக்குது. ஏன்னா இது தமிழக போலீஸ் பல இடங்களில் எங்கெல்லாம் கூட்டம் வருமோ நடக்குது. ஒன்றுமில்லை, கோயில் திருவண்ணாமலைக்கு நீங்கள் அந்த கிரிவலத்துக்கு போகணுன்னா 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்று நடந்து போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டையே வெளியில் தண்டு போட்டு போயிடும். அப்படி பண்ணுறதும் அதே மாதிரி நம்ம சென்னையில் ஏர் ஷோ நடந்த பொழுதும் உங்களுக்கு கலைவாணர் அரங்கத்துக்கு அப்புறம் 2 வீலர் கூட அலோவ் பண்ணல. ஸோ இதுவும் சில தப்பாக இருக்குது. நீங்கள் பார்க்கிங் லாட்டை வச்சுக்கிட்டு ஏதாவது ஏற்பாடு பட் முதல் முக்கியமான விஷயம் இந்த இடம் கொடுத்தது. கரூருங்கிறது 3 ஜங்ஷன் தான் இருக்குது. 2 ஜங்ஷன்கள் ஓரளவுக்கு பெரிய ஜங்ஷன்கள். அந்த ஜங்ஷன்களை அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்ட ஜங்ஷன்ஸ் லைட் ஹவுஸு, உழவர் திடல் ஜங்ஷன்ஸ். 3வது சாய்ஸ் இது. இப்போ ஏன் அவங்க சொன்ன 3வது சாய்ஸ் கொடுத்துட்டோன்னு சொல்லி போலீஸ் சொன்னீங்கன்னா ஏன் முதல் 2 கொடுக்கல? அதுதானே முக்கியம். அந்த முதல் 2 இடத்துல ஸ்டாலின் கூட்டத்துக்கோ உதயநிதி கூட்டத்துக்கோ கொடுக்குறப்ப எதிர்கட்சி மாத்திரம் திரு இபிஎஸ்க்கு அதை கொடுத்தேன்னா அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு ஏன் கொடுக்கல? அப்போ நீங்கள் எத்தனை பேர் வருவாங்கங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியாதுன்னு போலீஸ் நிச்சயமாக கெஸ் பண்ண முடியும். ஏற்கனவே 2 வாரத்தில் நடந்திருக்கு. உளவுத்துறை அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ போலீஸும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா சிபிஐயே 2014 முன்படியே கேஜ்டு டைகர் அப்படின்னு சொல்லி இனிமேல் மத்திய எந்த வழக்கையும் சிபிஐ கொடுக்க முடியாது, மாநில அரசோ ஹைகோர்ட் பண்ண முடியும்னு சொல்லி தான் பண்ணியிருக்கு. இடிக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு போலீஸுடைய பவர்கள் ஸ்டேட் போலீஸுக்கு தான் ஹையஸ்ட் பவர் இருக்கு. ஸ்டேட் போலீஸ் இவ்வளவு இதுவாக நடந்திருக்காங்க அப்படின்னா இதற்கு ஆளுங்கட்சியுடைய அழுத்தம் இருக்கா? அரை மணி நேரத்துக்குள்ள அத்தனை கேமராஸும் அத்தனை இதுவும் நடக்குது. அமைச்சர் போகிறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் பேட்டியும் கொடுக்குறாரு. வந்ததில் பெரும்பாலானவர்கள் இறந்த நிலையில் தான் வந்துட்டாங்க. எங்களால் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க. இந்த செய்திகளை ஏன் பரப்புறாங்க? ஏன்னா சேனல்கள் என்ன பண்ணுது, அவர் என்ன பேசினாருங்கிறத விட அதில் இருக்கிற தப்பை சுட்டி காட்டுறாங்க. இந்த தப்பை சுட்டி காட்டுவதாக இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் பேச்சில் திருக்குறளை தப்பாக சொன்னதிலிருந்து திரு உதயநிதி தப்பெல்லாம் சொன்னால் மணிக்கணக்கில் போயிட்டு இருக்கோம். ஆனால் விஜய் என்பவரை நோக்கி ஒரு டார்கெட் பண்ணி அவரை ஒரு பெரும் சக்தியாக எதிர்ப்பை 2ஆ பிரிக்கணுன்ற ஒரு நோக்கில் வளர்த்தது போக இன்றைக்கு இவர்களை விட காங்கிரஸை கூட சேர்ந்தார்னா திமுக 3ஆம் நிலைக்கு தள்ளப்படுமோ? 2011 தேர்தலில் எப்படி விஜயகாந்த் 2வது பெரிய கட்சியாகவும் 3வது நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த நிலைக்கு வந்துருமோங்கிற பயத்தில் விஜயை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை இன்னைக்கு திமுகவிற்கு இருக்கிறது. அதில் திமுகவுக்கு கொங்கு பெல்ட்டில் தூக்க முடியும் என்று சொன்னால், அதாவது கொங்குன்னு ஆரம்பிச்சிங்கன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, அப்படி வந்துட்டு இந்த பக்கம் கரூர் திருச்சி வந்துட்டிங்கன்னா திருச்சி அந்த டெல்டா பகுதி முழுக்க அப்படியே ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இந்த சம்பவம் திமுகவிற்கு சாதகமாக அமையுமா? இல்லை, எது ஒன்றுமே 2-3 நாளைக்கு மேலே பெரிதாக போகாது. ஆனால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஊடக சக்தி உண்டு. அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை விட மிக கொடுமையான சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. போலி என்சிசி கேம்பில் 1,70,00,000 பேருக்கு காம்பன்சேஷனாக 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு காம்பன்சேஷன் கொடுத்ததாக ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அந்த கிருஷ்ணகிரியில், பர்கூரில். ஆனால் அந்த விஷயம் இன்றைக்கி பேசப்படல. இன்றைக்கும் இது அதே மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், சாத்தான்குளம் விஷயமா இருக்கட்டும், அதே இப்போ அருண்குமார் விஷயம் மறைஞ்சு போச்சு, சிபிஐ இது விஷயத்தில் இருக்கட்டும். ஸோ அதே போல் இது போல் ஒரு விஷயத்திலையும் திமுகவுடைய ஊடக பவர் மிக அதிகமாக இருக்கிறது. இதை கொண்டு போகிறதுக்கு பார்க்க கூடும்
ஆனால் நிச்சயமாக பார்க்கவும் செய்யணும். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு கட்டுப்பாடுகள் என்ன போடுவீங்களோ அதே கட்டுப்பாடுகள் திமுகவுக்கும் போடுங்க. அதைத்தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு விஜயும் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும். எப்படி ஜெயலலிதா 2016 முக்கியமாக ஒரு 6 கூட்டங்கள் மட்டுமே போட்டாங்களோ இவரும் அந்த மாதிரி செய்யணும். முதல்ல அப்படி தான் செய்யறதாக இருந்தது. ஆனால் தற்போது காங்கிரஸ் 90 சீட்டு கொடுத்தா வரேன் என்று கூறுவதாகவும் இவர் 60-70 நிற்கிறார். அந்த அளவுக்கு நிற்கணும்னு சொன்னால் இன்னும் கூட்டம் கூட்டி காட்டுவோம் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு சனிக்கிழமையும் கூட்டம் போடுறாருன்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கணக்குகளுக்காக தன்னுடைய சுயலாபத்துக்காக தமிழர்களை பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே போலீஸ் தன் வேலையை செய்யவில்லை. யாராவது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியின் சில தனிநபர்கள் வேண்டுமென்றே இதை செய்தார்களா? பயமாக இருக்கிறது. ஏன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி உலகம் முழுக்க லைவ் ஃபீடு போகுது. உடனடியாக சிரஞ்சீவி முதல் ரஜினிகாந்த் வரை அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத மனிதர்கள் எல்லாருமே ட்வீட் போடுறாங்க. அதுதான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபீடு பரப்பப்படுகிறதுனா இது முன்னாடி திட்டமிட்டதான் பயமாக இருக்கிறது. இல்லை, இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்தில் இது ரொம்ப எளிதாக பரவக்கூடும். ஆனாலும் இதன் வேகங்கள் பொள்ளாச்சி போல இதன் பின்னால் பல சதிகள் இருக்கிறதான்னு பயமாக இருக்கிறது. விஜய் உடனடியாக காம்பன்சேஷன், அவர் இப்போ போனால் இன்னும் பிரச்சனைகள் தான் வரும். தன்னுடைய வலதுகை யாரையாவது அனுப்பிச்சு அத்தனை பேருக்கும் நல்ல காம்பன்சேஷன் கொடுத்து இனிமேல் இது போல் நடத்த மாட்டேன் வேறு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி இதற்கு அவர் ஆல்டர்னேட் உருவாக்கணும். அவருக்கு துணையாக இருக்கிற இவரெல்லாம் ஏற்கனவே நல்ல ஸ்ட்ராட்டஜி போட்டு நேற்று பேசின பேச்சுகள் ஆரம்பங்கள் பாட்டு பாடி ஆரம்பித்ததெல்லாம் ஒரு பின்னால் அந்த பெரிய கிரவுண்ட் ஒர்க் இருக்குங்கிறது தெரியுது. ஆனால் கூட்டத்தையும் கட்டுப்படுத்தணும். தன்னை பார்க்க வருபவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய கட்சி ஆதரவாளர்கள் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாமல் டாய்லெட் தண்ணி குடிக்கிற லெவலில் போய் அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இல்லாமல் விஜயும் பாடுபடணும். திமுக நிச்சயமாக அரசியல் செய்யும். ஆனால் அதை விட முக்கிய பிரச்சனைகளை மக்களிடம் கொண்டு செல்லணும். விஜய் இன்னும் கட்டுப்பாட்டோடு நல்ல முறையில் நடத்த வேண்டும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.